எனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். அண்ணி இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் ஏன் அண்ணி இப்படி பண்ணீங்க? நீங்கள் எனக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு இப்போது நீங்களே என் நம்பிக்கையை உடைக்கிறீங்க. இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை அண்ணி. எல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கை அவ்வளோதான். சித்தி நினச்ச மாதிரி அவங்களோட இஷ்டத்துக்கு தான் என் வாழ்க்கை அமைய போகுது. நான் எதிர்பார்த்த மாதிரி என் வாழ்க்கை கண்டிப்பாக அமையாது. அம்மா, நீங்கள் என் கூட இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அம்மா? இப்போ என்ன ஆயிடுச்சு? நீ இவ்வளோ சோகமாக இருக்கா? எல்லாம் சரியாயிடும், எதுக்கும் கவலைப்படாதேன்னு நான் சொல்லியும் திரும்பவும் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. தேவா, தேவா கொஞ்சம் திரும்பு, என்னை பாரு. தேவா, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி நீ அழுதுட்டு இருக்க? உனக்கு எது சரியோ எது நல்லதோ கண்டிப்பாக அதை நான் செய்வேன். அண்ணி, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் உங்கள் மனசில் பட்டதை செய்வீங்கன்னா எதுக்கு எனக்கு நம்பிக்கையை கொடுத்தீங்க? எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் எனக்கு வந்திருக்கும்ல. கடைசி வரைக்கும் நான் சித்தி பேச்சு கேட்டுட்டு இருக்கிற நிலைமையாயிருக்கும். கிருஷ் அண்ணாவும் அப்படிதான், நீங்களும் அப்படிதான் அண்ணி. ராதா ப்ளீஸ், நீ வாய்க்கு வந்ததை கண்டபடி உளறிட்டு இருக்காத. முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ பேசுமா. கிருஷ், இன்னும் எவ்வளோ நேரம் பண்ணுவ? இவ்வளோ நேரமாக கிளம்புறக்கு நான் சொன்னா கேளுடா ப்ளீஸ். இன்னைக்கு ஒரு நாள் இரேன், நாளைக்கு போ. ஐயோ பொண்டாட்டி மேடம், அது மட்டும் முடியாது. தயவு செஞ்சு என்னை இப்படிலாம் சொல்லாதீங்க. அப்புறம் எனக்கு ஆஃபீஸ் போகிற இன்ட்ரெஸ்டே போயிடும். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டுங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ரொம்ப முக்கியமான கிளைண்ட்டு, இல்லாட்டி உன் கூட இருக்கணும்னு தானே எனக்கும் ஆசையாக இருக்கு. அது சரி, அப்போ சார் கண்டிப்பாக என் கூட இருக்க மாட்டிங்களா? மீட்டிங் போயே தான் ஆகணுமா என்ன? அது சரி, இன்னைக்கு என்ன மேடம் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? இன்னைக்கு முக்கியமான கிளைண்ட்டு, இன்னைக்கு பார்க்க போகல சித்தி அவ்வளோதான் என்னை உண்டுலேன்னு ஆக்கிடுவாங்க. உனக்கு தான் தெரியும்ல, இந்த பிஸ்னஸ் எல்லாம் அப்பப்போ மீட்டிங் வரதான் செய்யும். நான் போயிட்டு நாளைக்கு ஈவினிங் வந்துடுறேன். ஓகே தானே உனக்கு? நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ மீட்டிங் போகணும்னு சொல்லிட்டு இருக்கியா? ஏன்டா மாமா சிரிக்கிற? அதுவும் இப்படி என்னை பார்த்தா உனக்கு அவ்வளோ நக்கலாக இருக்குல்ல? ஐயோ அம்மா தாயே, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஆளை விடு. என்னப்பா கிரிஷ், மீட்டிங் கிளம்பிட்டியா? சித்தி கிளம்பிட்டேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, சரியா? சரி சித்தி. ஐயா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ராதா அம்மாவை பத்திரமா நாங்கள் பார்த்துக்குறோம். ஜாஸ்மின், அதெல்லாம் நீ சொல்லி தான் கிருஷுக்கு தெரியுமா? கிருஷுக்கெல்லாம் நல்லா தெரியும். நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? சரிப்பா கிரிஷ், நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம். என்னப்பா பார்த்துட்டே இருக்க? நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் ராதாவை, நீ கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன் ராதா. சரி கிரிஷ், பார்த்து போயிட்டு வாங்க. எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. சரி சரி சித்தி, நான் அங்கே போய் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. சரிங்க சித்தி. அம்மா ராதா. சொல்லுங்க அத்தை. ராதா, உனக்கு ஒரு முக்கியமான வேலை. வேலை இல்லைதுமா,
உன்னோட பொறுப்பு, உன்னோட கடமை. இதை நீ நல்லா செய்வல்ல? அத்தை, நீங்கள் என்னன்னு மட்டும் சொல்லுங்க, எல்லாம் நான் சரியாக செய்கிறேன். ராதா, குமார் மாப்பிள்ளை வீட்டுக்கு வர போகிறாரு. அவர் வரும்போது நம்ம குடும்ப வழக்கப்படி ஸ்வீட் கொடுக்கணும். தேவா வந்து குமாருக்கும், குமார் தேவாக்கும் ஸ்வீட் ஊட்டி விடணும். நம்ம பூஜாரையில் வச்சு நல்லபடியாக இந்த சாங்கீத்தை முடிச்சுடு. என்னது? என்னம்மா, எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுற? சாங்கீத்தை இந்த வீட்டு மருமகளை நீ செய். அத்தை, நான் எப்படி இதெல்லாம்? என்னம்மா நீங்க இப்படி கேக்குறீங்க? பெரியம்மாவுக்கு அடுத்தது இந்த வீட்டோட அடுத்த முதலாளி நீங்க தானே. இந்த வீட்டு சின்னம்மா. அப்ப அம்மா இல்லாதப்போ இதெல்லாம் நீங்க தானே செய்யணும். என்னம்மா, நான் சொல்றது சரிதானே? ஜாஸ்மின் சொல்றதும் சரிதான் ராதா. நான் இல்லாதப்போ என் இடத்துல இருந்து செய்ய வேண்டிய முழு பொறுப்பு உன்னோட தானே. இந்த சாங்கீத்தையும் உன் கையாலேயே செய், சரியா? அத்தை, அது என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்க, தயங்குறீங்க? சரி விடுமா, உனக்கு பிடிக்கலன்னா இதெல்லாம் செய்ய வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். அத்தை, ஒரு நிமிஷம். என்னம்மா ராதா? சரி அத்தை, நீங்கள் சொன்ன மாதிரி நானே அந்த சாங்கீத்தை செய்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக இதை பண்ணுவேன்னு. ஏன்னா இந்த வீட்டோட செல்ல மருமகளாச்சே நீ. சரி, அப்போ நான் கிளம்புறேன். மற்றதெல்லாம் நல்லா பார்த்துக்கோமா, எந்த குறையும் வந்துடக்கூடாது, சரியா? ஆ சரிங்க அத்தை. அம்மா, உங்க தம்பியை பார்த்த உடனே உங்க மூஞ்சியில ரொம்ப பிரகாசமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆமாம் ஜாஸ்மின், உனக்கு தெரியுமா, நானும் அக்காவும் இவன் மேலே ரொம்ப பாசமாக இருப்போம். இவனும் அப்படிதான் எங்கள் மேலே உயிரியே வச்சுருப்பான். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டான். நாங்கள் காலேஜ் படிக்கிற டைம்லேயே இவனை பார்த்து எல்லாரும் பயந்துருவாங்க. எங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிப்பாங்க. அதெல்லாம் எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? எங்கள் அக்கா தவறுனதுக்கு அப்புறம்தான் எல்லாமே மாறிப்போச்சு. நான் எதிர்பார்த்த வாழ்க்கையும் கிடைக்கல, அமைஞ்ச வாழ்க்கையை ஏற்றுக்க வேண்டியதாகவும் போச்சு. அதனால தான் அவள் பிள்ளைகளை எப்படியாவது ஒரு நிலைமையில கொண்டு போய் விட்டுறணும்னு நான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். ஆனால் அதை யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. கிடைச்ச வாழ்க்கையை ஏத்துக்கிட்டீங்களா? நீங்க என்னம்மா சொல்ல வரீங்க? அக்கா, எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் விடு. இப்ப நடக்க போற தேவா கல்யாணத்தை பத்தி யோசிக்கா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ல. அட ஆமாம், இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு? சந்தோஷமான விஷயத்த பேசும்போது அதை மட்டும் பேசுவோம். எல்லாம் நல்லதாகவே நடக்கணும், இல்லை ஜாஸ்மின்? கண்டிப்பாம்மா, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். அட வாங்க ராஜு. என்ன நேற்று எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? குமார் என்ன சொன்னார்? அம்மா, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. ராதாம்மா எந்த குறையும் வைக்கல. குமார் தம்பிக்கும் தேவாம்மாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷம் ராஜு. ராதா எப்படி பண்ணுவாளோ என்ன பண்ணுவாளோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, பொறுப்பான மருமகளாக இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சிட்டா. எனக்கு இது போதும். சரிம்மா, நான் மில்லுக்கு போகணும், நேரம் ஆயிடுச்சு. ஐயா இன்னும் 2 நாள்ல திரும்பி வந்துருவேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து எடுத்து வைக்கணும். ஆமாம் ஆமாம், மீட்டிங் கூட இப்போது கிருஷ்ணா போயிருக்கான். நீங்கள் போய் ஃபைல் எடுத்து வைங்க, நானும் வந்து ஒருக்கா செக் பண்ணிக்கிறேன். சரிங்கம்மா. என்ன இந்த அம்மா ஏதோ சொல்ல வந்தது, அதுக்குள்ள அவரு பேச விடாம வாயை அடைச்சிட்டாரு.
இந்த அம்மா என்னதான் பண்ணுது? ராதாவை துரத்தி விட்டுட்டு கிறிஸ்தம்பிக்கு வேற கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குது. தேவாவை ஒன்றும் இல்லாதவங்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்குது. எல்லாத்தையும் கழட்டி விடணும்னு சொல்லுது. இந்த அம்மா மனசுல என்னதான் இருக்கு? ஒருவேளை நம்மளை பகடக்காயா வச்சுட்டு வேற ஏதாவது காய் நவுத்துதா? ஒன்றும் புரியலையே. ஏ ஜாஸ்மின், அம்மா, என்ன ஜாஸ்மின், உன்னோட பேச்சே ஒரு மாதிரி இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன்னோட முகபாவனையும் சரியில்லை. ஏதாவது தில்லாலங்கடி பண்றியா என்ன? ஐயோ ஐயா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இந்த வீட்டுக்கு விசுவாசமா இருக்கேன் நான். அம்மாட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். அம்மா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். சரி சரி, அதெல்லாம் விடு. போய் நீ ராதாவை கூட்டிட்டு வா. ராதா அம்மாவையா? ம் ஆமாம், நான் சொன்னதை செய். போய் கூட்டிட்டு வா. ஆ சரிங்கம்மா. அக்கா, ம் என்ன கேட்டா இவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் சரியில்லைக்கா. ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுற போறா. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. அவகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி சொன்னா அவ காய் நத்துவான்னு எனக்கு தெரியும். இதுதான் நடந்தது. இதெல்லாம் உங்கள் அண்ணன் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அத்தை சரியாக காய் நவுத்திருக்காங்க. என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு? முதல்ல இந்த வேலையை உங்ககிட்ட கொடுக்குறேன், பொறுப்பாக பண்ணுன்னு சொல்லும்போது இந்த வீட்டு மருமகளை நான் அதை சரியாக பண்ணி தான் ஆகணும். ராதாம்மா, நீங்கள் எங்கேயா இருக்கீங்க? உங்களை வீடு பூரா தேடிட்டு இருக்கேன். என்னையா? எதுக்கு ஜாஸ்மின்? இல்லை, உங்களை பெரியம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, அதனால தான். சரி, நீ போ, நான் வரேன். இல்லைல்லம்மா, கையோடு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. இல்லாட்டி என்னதான் திட்டுவாங்க. தயவு செஞ்சு வாங்கல. ராதா, சொல்லுங்க அத்தை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ பொறுப்பாக நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நீ நல்லா பார்த்துக்குவ, எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. சரியா போச்சு. இந்த பொம்பளை என்ன சொல்லுதுன்னு எனக்கு தான் புரியலன்னு பார்த்தா இந்த அம்மாக்கும் புரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கொடுத்த வேலையை நல்லபடியாக முடிச்சிட்டியே. அத்தை, நீங்கள் தானே சொன்னீங்க இந்த குடும்பத்தோட மான மரியாதையை நீ தான் காப்பாற்றணும்னு. அது எப்படி நான் விடுவேன்? ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம்.